போச்சே போச்சே என் போனு போச்சே. ஐயோ நான் என்ன பண்ணுவேன் எது பண்ணுவேன் என் போனு நாசமா போச்சே தண்ணிக்குள்ள. எல்லாம் உமா என்ன? ஐயோ போச்சு பெரிய பொண்ணு போச்சு. 30,000 ரூபாய் நாசமா போச்ச பெரிய பொண்ணு. அட கருமத்தை அழுகிறத நிப்பாட்டிட்டு என்ன ஆச்சுட்டு ஒழுங்கா சொல்லி தொழலா? பாண்ட கிளவி கணங்கா இளவு உளுந்த கணங்கா இழுவிக்கிட்டே இருக்கா. என்னலா ஆச்சு? மூஞ்சி கழுவிட்டு வரேன்னு தானே போனேன். ஐயோ பெரிய பொண்ணு மூஞ்சி கழுவலான்னு தான் வந்தேன். என் போனா சுடிதார் பாக்கெட்ல இருந்து வெளியே எடுத்தேனா நமக்கு நீர்னு தண்ணிக்குள்ள விழுந்துட்டு 30,000 ரூபாய் நாசமா போச்சு. ஏது நீ வச்சிருந்த டப்பா போன 30,000 ரூபாயா? அது 300 ரூபாய்க்கு கூட தேராது. டிஸ்பிளே வேற அந்த இடத்துல தொங்கிட்டு இடத்த அதுவே ஏகப்பட்ட ரப்பரை போட்டு வச்சிருந்த. அது உனக்கு 30,000 ரூபாய் போன் போல என்ன? அதுக்கே உயிர் இப்போவோ அப்போவோன்னு இருந்துச்சு. அது நல்ல வேலை இதான் சாக்குன்னு தண்ணிக்குள்ளே குச்சி அதுவே தற்கொலை பண்ணிட்டு போல இருக்கு. சந்தோஷம்தான். சரி வா எந்திரி போகலாம் வீட்டுக்கு. என்னாச்சு? அவன் வச்சிருந்தால ஒரு பாண்ட போனு அந்த போனு தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சான். அது சலசமாதி ஆயிட்டு போல இருக்கு. அதான் சரி எந்திரி வா ஊழ விட்டுக்கிட்டு இருக்காம வீடு போய் சேர் போய் இருட்டுறதுக்குள்ள வான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அட கடவுளே நல்ல போனா அவ பொங்கலுக்கெல்லாம் போட்டோ எடுத்துக்கிட்டு திரிஞ்சால. அவன் விளையாட்டு போட்டியில விளையாடுனதெல்லாம் வீடியோ எடுத்துக்கிட்டு திரிஞ்சால அந்த போனா. அதே போனுதான் ஏகப்பட்ட ரப்பர் பேண்டு போட்டு உயிர் இழுத்துட்டு நடந்து பத்தியில அந்த போனுதான். அந்த ஒரு போனோட அருமை உங்களுக்கு என்னெல்லாம் தெரியும்? அது எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடில இருந்து நான் வச்சிருந்த போனு. ஓ அர்த்த பழசா? நான் கூட இப்போ 2-3 வருஷத்துக்குள்ளதான் இப்படியே ஆக்கி வச்சிருக்க போல நீன்னு நினைச்சேன். அது அப்போ பாண்டிய மன்னர்கள் காலத்தில் உள்ளது போல இருக்கு. சரி போனா போது விடு. உன் புருஷன் புதுசாக வாங்கி தருவான். நீ கேட்ட உன் புருஷன் தங்கத்திலே உன்னையே அலங்கரிப்பான். ஒரு போனு தம்மத்துண்டு போன் வாங்கி தரமுண்டாரா? வா வா வீட்டில் போய் பேசிக்கிடலாம் எல்லாம். அட நீ வேறலாம் பெரிய பொண்ணு. அந்த ஆளு சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துல ஒரு நட்டு போல்டு கூட வாங்க முடியாது. அவர் தங்கத்துல வேற எனக்கு ஓடிக்க போறாராக்கோ. மாச கடைசியான அங்க தட்டுமுட்டு சாமானுக்கே ஒரே செருப்படியா இருக்கு. இதுல வேற போன் வாங்கி கேட்டு வாங்கி தந்துட்டு தான் மறுமையில பாப்பான் பிறந்த தொப்பியாரு. நீ வேற சும்மா இருளா பெரிய பொண்ணு. நான் இந்த போனை வச்சுதான் இவ்வளவு வருஷமும் ஒப்பைத்திக்கிட்டு திரிஞ்சேன். என்ன கொஞ்ச நாள் ஒப்பைத்திரலான்னு பார்த்தேன். கடைசியில இப்படி ஆகி போச்சே. சரி விடலாம் உமா. அதுக்கு என்ன ஆகணும்னு இருந்திருக்க. சரி கையில எடுக்கையாவது முடிஞ்சுதா இல்லையா? கடையில கொடுத்து சரி பண்ண முடியும்னா எடுத்து கொடுத்து பார்ப்போம். எக்க அந்த போனுக்கே கொஞ்சோல ஜீவன் தான் இருந்து 5 ஜீவனம் தண்ணிக்குள்ளே போய் அந்த ஆளை முடிஞ்சிருக்கான் சலசமதியாகி. இனிமே அதை எடுத்துட்டு ஒன்னா ஒன்றும் தரமுண்டான் கடையில். பேரிச்சம்பளத்துக்கு கூட போட முடியாது. நீங்க வேற ஏன்னா அது நல்ல ஒர்க் ஆகிட்டு இருந்த போனதானலாம். அவன் 1008 பேண்டேஜ் ஒட்டி இருப்பாதான் இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் ஒர்க்கான போகணும்ல. கடைக்கு கொண்டு போனால் ஏதாவது சரி பண்ணி தருவானான்னு பார்ப்போம். நமக்கு தெரிஞ்ச பைய கடை ஒன்று இருக்குல்ல, அங்கே போய் கொடுத்து பார்ப்போம். எடுல போய் தேடி இடம் எக்க அது நல்லா சவதிக்குள்ளேயே மாட்டிக்கிட்டு போங்க. நான் கிண்டி பார்த்துட்டேன். கையிலே கிடைக்கல. மீச்சு ஏதோ நான் உள்ள தள்ளிட்டேன்னா என்னன்னு தெரியல. அப்படி போடு. இதோட அந்த போனுக்கு சமாதி தான். சரி வா வா உங்கள் வீட்டுக்கார்ட்ட சொன்னால் அடுத்த நிமிஷமே வாங்கி தருவார். நீ சும்மா மினுக்காத. நீ பழைய கில்லாடி தான். நீ வேணுன்னே தான் அதை கொண்டு போய் உள்ளே போட்டாலும் போட்டிருந்துருப்ப. சும்மா எங்ககிட்ட ட்ராமா பண்ணாமல் எந்திரிச்சு ஒழுங்க வர்ற வழியை பாரு. நடிப்பு அரைக்கியவே மிஞ்சிருவா போல இருக்க. அந்த பட்டம் என் மாமியார் ஒருத்தருக்கு தான், உனக்கு கிடையாது. பெரிய பொண்ணு விளாடாத பெரிய பொண்ணு. எனக்கு அந்த பொண்ணு ரொம்ப சென்டிமெண்ட். இத்தனை வருஷம் அது உழைச்சதுன்னா இத்தனை முறை எவ்வளவு காசு செலவு பண்ணாலும் நான் அதை மட்டும் மாட்டாம அப்படியே சரி பண்ணி ஓட்டிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? எனக்கு ரொம்ப பிடிச்ச போனது. ஏன் உன் லவ்வர் எதுவும் வாங்கி தந்தாரா என்ன? ஆனா போடா பெரிய பொண்ணு. எப்படி பேசுறா பாருங்கக்கா. ஏன் பெரிய பொண்ணு அப்படி பேசாதலாம்? இல்லக்கா சென்டிமெண்ட்டுங்க. ஒரு வேலை இருக்குமோன்னு தோணிச்சு. எக்கோ அது என் முத நான் சம்பளத்துல சேர்த்து வச்சு வாங்கினதுக்கு துணி கடைக்கு வேலைக்கு போய் அதான் சென்டிமெண்ட்னு சொன்னேன். சரி விடு. அதான் இப்போ நம்ம இஎம்ஐல வாங்கியாவல அந்த மாதிரி ஏதாவது உன் வீட்டுக்காரன்ட்ட சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா கட்டிய மாதிரியாவது வாங்கப்பா. ஆமாலா டப்புன்னு ஒன்று ஆர்டரை போடு. இஎம்ஐல கட்டிட்டு வாங்கிட்டு போகிறதுக்கு. என்னதான் இருந்தாலும் அந்த போன மாதிரி வருமா? அதில் எவ்வளோ போட்டோ வீடியோ எல்லாம் இருந்து தருமா? சரி அப்போ நீ இங்கே இருந்து அழுதுகிட்டு நாங்கள் கிளம்புறோம். நீ அழுதுகிட்டு இருக்கதை பார்த்து ஏதாவது ஒரு தேவதை தண்ணிக்குள்ளே இருந்து எந்திரிச்சு இதோ உன் ஃபோனான்னு எடுத்து தரோம். நீ பார்த்துக்கிட்டே இரு. எக்க வாங்க நம்ம போவோம். அவள் வாடுறத மாதிரி தெரில. ஏன்னா உமா வா நேராகுது. கருக்களுக்குள்ள வீடு போய் சேரியதுக்கு போன தானே போனா போகுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்டிடுச்சுன்னா பூச்சி பட்டை பாம்பனி என்ன வந்து கடிக்கணும் தெரியாது. வாளா
பொங்கலுக்கு காசு 3000 ரூபாய் வாங்கினால ரேஷன் கடையில அதை வச்சிருப்பல்ல, அந்த காசு கூட கொஞ்சம் கூட கொஞ்சம் காசை போட்டு வாங்கு. வா எந்திரி. அதெல்லாம் அப்பயே மங்களம் பாடியாச்சு, அந்த காசு இன்னுமா குட்டி போட்டுக்கிட்டு இருக்கோம். சரி அப்ப வா, ஏதாவது உன் புரிஞ்சிட்ட சொல்லி வாங்கு. இப்ப இங்க இருந்து அழுதுகிட்டு இருந்தா போன வந்துருமா? எக்க அவ சொன்னதே தான் சொல்லிக்கிட்டு இழிவிக்கிட்டு இருக்கா. அவ இருக்கட்டும், வாங்க நம்ம போவோம். ஆமா, அவ வரமுண்டா போல இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்டிரும், அப்புறம் பக்கத்துல வர்றது கொசுவா பாம்பா பூச்சான்னு தெரியாம இருந்து அடிச்சுக்கிட்டு இருப்பா. இருக்கட்டும், வா நம்ம போவோம். எக்கா இருங்க, நானும் வாரேன், என்னையும் விட்டுட்டு போவாதீங்க. கூட வந்தவளை இப்படி அநியாயமா விட்டுட்டு போறீங்களே, இது உங்களுக்கே அடுக்குமா? ஏ பெரிய பொண்ணு லட்சு இல்லைங்களா? டேய் சந்தோஷ், கொஞ்சம் நில்லுடா. இவன் ஒருத்தன் சொல்றது என்ன ஏதுன்னு கேட்காம அவன் பாட்டுக்கு போய்கிட்டு இருப்பான். எதுக்கு இப்ப இங்க வந்திருக்கானே ஒன்றும் புரியல. எங்க போறான் என்ன பண்றோம் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்றானா? இவன் கூட நண்பனாவுன்னு பார்த்துட்டு இவன் கூடயே சுத்தி தெரிய வேண்டியிருக்கு. அந்த சாமியார் முதல் எங்க இருக்காருன்னு தேடி கண்டுபிடிக்கணும். அவரை கண்டுபிடிச்சனா எப்படியும் சாலினியை கண்டுபிடிச்சிடலாம். அட இவன் என்னத்துக்கு இப்ப கோயில ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கான்? டேய் சந்தோஷ், ஒரு நிமிஷம் நில்லுடா. ஒருத்தன் எங்க போறான் ஏது என்னன்னு கேட்டுக்கிட்டே இருக்கானே, அவன்கிட்ட ஏதாவது ஒரு பதில் சொல்லுவோன்னு பாக்குறியா? என் கூடவே வா, எல்லாம் உனக்கே புரியும். அட இன்னைக்கு எங்க கூப்பிட்டு போய் நம்மள சுத்தல விட போறானோ தெரியல. கடவுளே, இதுதான் சுத்துறது, இன்னைக்கு தான் கடைசியா இருக்கணும். தயவு செய்து சாலினியை கண்ணில் காட்டியிரு கடவுளே. இவன் இருக்க வேகத்துக்கு இவனை நம்பி வண்டியும் அங்கேயில கொடுக்க முடியல. எங்கேயாவது கொண்டு போய் சொருகிடுவானோன்னு பயந்து. ஐயோ அவன் பின்னாடியே போவோம், இல்லாட்டினா இவனை தெரிந்த கூட்டத்துல வேற தெரிய முடியாது. டேய் மச்சான், என்னடா ஆச்சு? எதுக்குடா இப்படி கோயிலை சுத்தி காட்டிக்கிட்டு இருக்க? இப்ப எதுக்கு முறைக்கிற? உண்மையை தானே சொல்றேன். இந்த கோயிலெல்லாம் ஏற்கனவே சுத்தி பார்த்தாச்சு. நீ என்னமோ ஒரு இடமும் எங்களுக்கு தெரியாத மாதிரி சுத்தி காட்டிக்கிட்டு இருக்க. முறைக்காத மச்சான், கடுப்பாகுது. எங்க போற என்ன எதுக்குன்னு ஏதாவது ஒரு வார்த்தை சொல்றியா? நீ உன் கூடயே குட்டிப்பட்டு நாய் மாதிரி சுத்திக்கிட்டு தானே இருக்க. திடீர்னு நாள் எப்படி மாறுறனே தெரிய மாட்டேங்குது. சந்திரமுகி ஜோதிகாக்கே டஃப் கொடுப்ப போல இருக்கு. இப்ப பாரு, கடுப்புல என்னை பார்த்து முறைச்சதை பத்தி நானே பயந்துட்டேன். இப்ப பாரு, சம்பந்தமே இல்லாம சிரிக்கிற. நீ எதுக்கு சிரிக்கிற எதுக்கு முறைக்கிறனே தெரிய மாட்டேங்குது. சரி சரி வா. டேய் முடியலடா, எங்க போற என்ன பண்றன்னு ஏதாவது ஒண்ணு சொல்லு. ஆஸ்பத்திரியில இருந்து திடுத்துப்புன்னு கிளம்பி வான்னு கையை எடுத்துட்டு அவன் பாட்டு கூப்பிட்டு வந்துட்ட. நீ ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறன்னு எனக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டமா இருக்கு மச்சான், உன்னைய பார்க்கவே எனக்கு பயமா இருக்கு. நீ எப்ப எப்படி இருக்குன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. சாரி விமல், நான் ஏன் அப்படி நடந்துக்கிட்டேன்னு எனக்கே தெரியல. சரி நீ எதையும் நினைச்சு ஃபீல் பண்ணாத, எல்லாம் சரியாயிரும். சரி நீ வா என் கூட. வாரேன். மறுபடியும் எதுக்கு இங்க வந்தோன்னே சொல்லாம போய்கிட்டு இருக்கான். இவன் போற வேகத்தை பார்த்தா ஒருவேளை அழகு குத்தி ஏதோ உருள வரணும், கோயில் அங்கு பிரதேசம் ஏதோ பண்ணுவானோ. ஒருவேளை நம்மளையும் கோயில பூல உருள சொன்ன என்ன பண்றது? ஐயோ, நான் ஆல்ரெடி இவன் அடிச்ச கூத்துல நேரத்துல இருந்து பச்சை தண்ணி கூட நான் பல்லில படாம சுத்திக்கிட்டு இருக்கேன். இந்த நிலைமையில நான்லாம் உருண்டனா மயக்க விழுந்து அந்த ஆளு செத்துருவேன். இப்படிலாம் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா இந்த அஜய் பையில கோர்த்து விட்டுட்டு நான் வீட்லயே இருந்திருப்பேன். டேய் கோயிலுக்கு எதுக்குடா வந்திருக்கோம்? அதை முதல் சொல்லி தொலைடா. பாட்டுக்கு போயிட்டு இருக்கான் பாரு. அடே லூசு பையில நில்லுடா. அட சாமியார் இங்கதான் இருக்காரு, ஆனா தியானத்துல இருக்காரு. இப்ப எப்படி இவர்கிட்ட பேசுறது? டேய் மச்சான், என்னடா மண்டபத்து பக்கத்துல வந்து நின்னுகிட்டு இருக்க? அடுத்ததா ஒரு கல்யாணத்தை பண்ணி மறுபடியும் ஒரு பொண்டாட்டியை தொலைக்க போறியா? இங்க பாரு யாருன்னு. அட நம்ம அழுக்கு சாமியாரு. இவரை பார்த்துருக்கா இவ்வளவு தூரம் இங்க வந்த? ஆமா மச்சான், இது வரைக்கும் இவரு சொல்லி எல்லாமே என் வாழ்க்கையில நடந்திருக்குடா. அவரை பார்த்து பேசினா கண்டிப்பா சாலினி இருக்க இடத்த கண்டுபிடிச்சிடலாம்னு தோணுது. அதுக்குதான் அவரை தேடி வந்தேன். அட நல்லவனே, ஆரம்பத்திலே இவரை பார்த்து பேசியிருந்தா இவ்வளவு பிரச்சனையும் வந்திருக்காதுல்ல. ஏமச்சி, இவ்வளவு நாளா உன் அறிவை என்ன அடகு கடையில அடமான வச்சிருந்தியா? டேய் விருப்பேத்தாதாடா. ஆனா உண்மையை சொல்லணும்னா இது வரைக்கும் அவர் பேசின எதுவுமே என் மனசுல பதிஞ்சதும் கிடையாது. அவர் என்ன சொல்றாருன்னு புரிஞ்சுக்கிட்டதும் கிடையாது. ஆனா என்னமோ ஒண்ணு எங்க வாழ்க்கையில நடக்கிறத மட்டும் சொல்றாருன்னு புரியுது. அதனால அவர்கிட்ட கேட்டா எல்லாம் சரியா இருக்கும்னு தோணுது மச்சான். ஆமா மச்சான், நீ நார்மலா தானே இருக்க. மூளை எதுவும் பாதிக்கப்படலையே. இந்த காதை கொண்டா, மூளைகளை குழம்பி மூக்கு வழியாவும் காது வழியாவும் ஒழுகுதான்னு பார்ப்போம். டேய் மாப்பிள்ள, கடுப்பு ஏத்தாத மாப்பிள்ள. அவரே தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு கடுப்புல இருக்கேன். அவரை பார்த்து பேசினாதான் எனக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். நீ தள்ளிக்க, அவரை பார்த்து ஃபர்ஸ்ட் பேசி பாக்குறேன். சாமி சாமி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னடா கண்ணை திறக்க மாட்டேங்காரு? உட்கார்ந்தே தூங்கிட்டு இருக்காரு. சும்மா இரு மச்சான், அவர் தியானத்துல இருக்காரு. அதான் தியானத்துல இருக்காருன்னு தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு அவர்கிட்ட போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்க? ஒருவேளை நம்ம பேசுறதை கேட்டு முடிச்சு அதுக்கு ஏதாவது பதில் சொன்னா நல்லா இருக்கும்ல. அதான் நீ இந்த பக்கம் வா, நான் பேசுறேன். ஹலோ மிஸ்டர் அல்குசாமி, என் நண்பன் ஏதோ உங்ககிட்ட பேசணுமா? கொஞ்சம் கண்ணை திறந்துதான் பாருங்களேன். அவன் கேட்கற கேள்விக்கு பதில சொல்லிட்டு அப்புறமா உங்க தியானத்தை கண்டினியூ பண்ணுங்க. டேய் மச்சான், தூங்கிட்டாருன்னு நினைக்கின்றா. தட்டி எழுப்புவோமா இல்ல தண்ணியை பிடிச்சி மூஞ்சில ஊத்துவோமா? டேய் மறுபடியும் சாபம் கொடுத்துட போறாரு. கொஞ்ச நேரம் சும்மா இரு. தாழ்மையை கண்டுபிடிக்கிற வரைக்கும் அமைதியா இருடா. சரி மாப்பிள்ள, உனக்காக அமைதியா ஹேண்டில் பண்றேன். ஹலோ மிஸ்டர் அலுக்குசாமி, ஓபன் யுவர் ஐஸ். அட மச்சான், கண்ணை திறந்துடாட்டு மச்சான். நம்ம கூட்டத்துக்கு காது கேட்டு இருக்கு. சாமி சாமி, அன்னைக்கு நீங்க எனக்கு கேட்காமலே உதவி பண்ணீங்க. ஆனா இன்னைக்கு உங்களை தேடி வந்திருக்கேன். என்னோட மனைவியை காணும் சாமி, அவளை எப்படியாயின்னு கண்டுபிடிச்சு தாங்களேன். மிஸ்டர் அலுக்குசாமி, அவன் என் நண்பன் இவ்வளவு தூரம் கதறாம்ல, அவனுக்கு ஏதாவது பதில சொல்றது?
ப்ளீஸ் சாமி, என்னோட மனைவி எப்படின்னா கண்டுபிடிச்சு தாங்க. அவளை நாங்க எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம், அவளை காணவே இல்லை. அவ இருக்க இடத்த எப்படியாயின்னு எனக்கு தெரியப்படுத்துங்க. எல்லாரும் என்கிட்ட அவ உயிரோடவே இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா இப்போ அவ உயிரோட இருக்கான்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. தயவு செய்து அவ இருக்க இடத்த எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். என்னடா இவரு, நீ பேசிக்கிட்டே இருக்க, ஒரு வார்த்தை பேசாம என்னமோ பப்ளிக்கான முழுங்கிற மாதிரி உட்கார்ந்துருக்காரு. எவனும் கண்ணை முடிக்கிட்டு இருக்கும்போது பெவி குக்கி எடுத்து கொண்டு வந்து வாயில ஒட்டி விட்டு போயிட்டானா? வாயை திறக்க மாட்டேங்காரு. இருந்தாலும் இருக்கும், இவர் யாருக்கிட்டையாவது வாயில் லந்து விட்டுருப்பாரு. கண்ணை முடிட்டு தூங்கிட்டு இருக்க நேரத்துல வாயில பெவி குக்கி ஏதாவது போட்டு ஒட்டி விட்டு போயிருப்பான் எவனாவது. அப்படித்தானே சாமியாரே? டேய் மாப்பிள, சும்மா இருடா கொஞ்ச நேரத்துக்கு. மச்சான், வேற நீ இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்க, உன்னை கண்டுக்காம வந்தாலும் எப்படி உட்கார்ந்துட்டான் பாரு. போலீஸ்க்கு போன் பண்ணாடா மச்சான். அவனு வந்து போலீஸ் வந்து இவரை நாலு காட்டுனா எல்லாம் சரியாயிரும். அதுக்கப்புறம் வாய் திறப்பாரு. போலீஸ் வந்து விசாரிக்கிற விதத்துல விசாரிச்சா எல்லாம் தெரியும். சாமி, உங்களுக்கு தெரிஞ்ச உண்மையை சொல்லாம இருக்கிறது கூட குற்றவாளிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தான் சாமி. தயவு செய்து நீங்க சொல்லுங்க. என் சாலினியை கடத்தினவனை மட்டும் நான் கண்டுபிடிச்சேன்னா உனக்கு தண்டனை தராம நான் விட மாட்டேன். டேய், எதுக்குடா இப்ப இவர்கிட்ட எல்லாம் போட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்க? இப்ப எதுக்கு சாமி சம்பந்தமே இல்லாம சிரிக்கிறீங்க? என்னைய பார்த்தா உங்களுக்கு இலக்காரமா தெரியுதா? டேய் டேய் மச்சான், அந்த ஆளுதான் பைத்தியக்காரமே சிரிக்கான்னு அவர்கிட்ட விட்டு நீ கோவப்பட்டுக்கிட்டு இருக்க. இங்க வாடா, அமைதியாரு, அடிச்சு கிடிச்சு போடாத அந்த ஆளு. பாரு மச்சான், சாலினியை பத்தி ஏதாவது சொல்லுவான்னு பார்த்தேன்னா சிரிச்சுக்கிட்டு இருக்கான்டா அந்த சாமியாரு. பாரு, அவர்கிட்ட இப்படி கோவமா பேசியெல்லாம் காரியத்தை வாங்க முடியாது. அமைதியா பேசி அவர்கிட்ட இருந்து வாயில இருந்து வார்த்தையை வாங்க பாரு. இப்படி கோவப்பட்டு ஒரு காரியத்தையும் சாதிக்க முடியாது. என்னால முடியல மச்சான். எனக்கு நம்ம லேட்டாக சாலினிக்கு பிரச்சனை வருமோன்னு பயமா இருக்கு. அவளுக்கு ஏதோ பெரிய ஆபத்து வர்ற மாதிரி மனசுக்கு தோணுது. அதனாலதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவளுக்கு மட்டும் ஏதாவது நடந்தா அப்புறம் நான் உயிரோட இருக்க மாட்டேன்டா. அழாத மச்சான், ஒன்னும் ஆகாது. பாத்தீங்களா சாமி, என் நண்பன் எப்படி அழுதான்னு பாருங்க. தயவு செய்து அவனோட மனைவியை கண்டுபிடிச்சு கொடுங்க. அவன் எப்படி இருந்த மனுஷன் இப்ப எப்படி குழந்தை மாதிரி அழுகுறான்னு பாருங்க. அவனை பார்க்கவே எனக்கே சங்கடமா இருக்கு. தயவு செய்து என் நண்பனோட மனைவியை கண்டுபிடிச்சு கொடுங்க. அனுக்கு சாமி, என் உயிரை வேணா எடுத்துக்கோங்க. என் நண்பனுக்கு அவன் ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கிற மாதிரி செய்யுங்க. அவன் சந்தோஷமா வாழணும். எனக்கு எதற்கப்பா உன் உயிர்? சூழ்வினை தொடர்வது தெரிந்து உன் பெண்ணவளை நஞ்சவன் நெருங்கும் முன் காத்திடும்படி அன்றுரைத்தேன். நான் மட்டுமா? உன்னை ஈன்றவளும் உன்னவள் உதித்த முழு நிலவு நாள்தனில் அவளை பிரியாதிருக்க பணிந்திட்டாள். இருமுறை மனம் கொண்டும் அவள் மனம் அறியாது நிறைமதி நாளில் நீ அவளை விட்டு விலகி பிழை செய்தாய். நேசம் கொண்ட ஆறுவர் பிறவி எடுக்க வஞ்சவன் ஒருவனும் பிறவி எடுத்தான். உன்னை சொல்லி குற்றமில்லை, உங்களின் விதி அப்படி. ஐயா சாமி, நான் எதையும் தெரிஞ்சு செய்யல. சாலினி எங்க இருக்கான்னு மட்டும் தயவு செய்து சொல்லுங்களேன். எனக்கு அதற்கான அனுமதி இல்லையப்பா. உங்கள் ஆனந்த வாழ்வு காணவே நானும் சித்தம் கொள்கிறேன். உன்னால் முடியும் என்ற ஆணவத்தை விடுத்து என் அப்பன் முருகனை வேண்டிக்கொள். உத்தரவு வந்தால் உற்றது உரைப்பேன். அப்பா முருகா, இந்த காதல் மேல எனக்கு அளவுக்கு அதிகமான நம்பிக்கை இருக்கு. அந்த காதல் எப்படியும் எங்களை வந்து சேரணும்னு நான் நினைக்கிறேன். இப்ப சொல்றேன், என் காதல் மேல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கனோ அந்த அளவுக்கு உன் மேலையும் நான் நம்பிக்கை வச்சு கேட்கிறேன். என் நிலாவை திருப்பி என்கிட்டே கொடுத்துரு. என்னை ஏமாத்திராத முருகா. என்ன இந்த சாமியார் அது பாட்டுக்கு சொல்லிட்டு போயிட்டாரு? இப்படி சொன்னா எதுவுமே எனக்கு புரியலையே. டேய் மச்சான், உனக்கு ஏதாவது புரிஞ்சுதாடா? அது ஒண்ணும் இல்லடா. சாலினிய முழு நிலா அன்னைக்கு பிரியக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாரு சாமியார்னு சொன்னாங்க. எங்க அம்மாவும் சொன்னாங்க. கேட்காம நான் தான் பிரிஞ்சிருந்தேன். அதனாலதான் இந்த பிரச்சனை எல்லாம் வருதுன்னு சொல்றாரு. அதுக்கும் இதுக்கும் என்னடா சம்பந்தம் தெரியலடா. அதை பத்திலாம் இப்ப ஆராய நேரம் இல்ல. வா, அவர்கிட்ட போய் மறுபடியும் சாலினி எங்க இருக்கான்னு கேட்டு பார்க்கலாம். அவர் தான் உத்தரவு வரலன்னு போயிட்டாரு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட என்ன பண்ண முடியும்? வாடா, மறுபடியும் கையில காலில் விழுந்தாலும் அவர்கிட்ட கேட்போம். சரி வா.